ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. எல்லோரும் சொல்லுவீங்க, அக்கா நீங்கள் இருக்க இடத்த காட்டுங்க அப்படின்னா. இருக்க இடம் வவுனியா வடக்கு. ஆனால் நான் இப்போ போய் காட்டுறது வவுனியா தெற்கு. இது ஒரு வயல்வெளி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ விமானப்படை பயிற்சி நிலையம். சரியா? பார்த்தீங்களா? அது நிறைய பெருசாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் குயிக்காக எடுத்துட்டேன். பைக்கில் போகிறேன்னு எடுக்கிறேன். அப்படி இருக்குது. இது வவுனியா தெற்கு காய்ஸ். நல்லா அதிகமாகவே எடுத்தேன். அது என்ன வெள்ளையாக இருந்துச்சு, அந்த வெயிலுக்கு தெரியாதுன்னா, அதனால் பிக்சர் தெரிகிற ஏரியாவை மட்டும் போட்டிருக்கேன். நம்ம சென்டருக்கு வந்துட்டோம். சரியா? இவ்விடத்துல தான் மணிக்கூட்டு கோபுரம். இந்த மணிக்கூட்டு கோபுரம். இதை தாண்டி வெயிலுக்காக தண்ணி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் இப்போ கிழக்கு பக்கம் திரும்பி போகிறோம். சரியா? நான் வவுனியாவில் வடமாகாணம் தான் நான் இருக்கிறேன். வடக்கு பக்கம் தான் நான் இருக்கிறேன். வவுனியா வடக்கு, சாரி, வவுனியாவே வடமாகாணத்தில் தான் இருக்குது. வவுனியா வடக்கில் தான் நான் இருக்கிறேன். நான் வடக்கு பக்கம் காட்டுறேன். அதுவும் மிக அழகாக இருக்கும். சரியா? நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது தெற்கு. சரியா? வவுனியா தெற்கு. இப்போ நம்ம கிழக்கு பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், மகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்க தான் போனேன். இன்னொரு நாளைக்கு மிக மிக நடந்து போய் அழகாக காட்டுறேன். இந்தளவு இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இதுதான் வவுனியா காய்ஸ். ஓகே, யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்போ நான் ஒரு புடவை கடைக்கு தான் போகிறேன். அதாவது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போகிறேன். அப்போ நாங்கள் நிறைய இடம் இருக்குது. தர்மலிங்கம் ரோட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் நல்ல கடைகள் இருக்குது. பார்த்து வாங்கலாம். எல்லா கடையுமே நல்ல கடை தான். இப்போ அதில் வேறு பிரச்சனையே தான் ஆயிடப்போகுது. ஒரு டிராஃபிக்கில் பாருங்கள் போய் மாட்டிக்கிட்டேன். சரியா? மகளுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போனேன். இதான் வவுனியா பாருங்கள். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு ஆறுதலாக மெதுவாக நடந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். சரியா? அண்டு வவுனியா வடக்கையும் காட்டுறேன். ஓகே, என்னுடைய சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.